அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, நான் உங்கள் ஹாஜி. மேலப்பாளையத்தை வந்து எல்லா தெருலையுமே ரோடு போட்டுட்ருக்காங்க. ஸோ மேலப்பாளையத்தில் இது வந்து காட்டுத்தெரு. மேலப்பாளையத்தில் வந்து நிறைய தெருக்களில் வந்து 2 பக்கம் வந்து போக்குவரத்து கிடையாது. நிறைய தெரு சொல்லலாம், சரிங்களா? ஆனால் வந்து 2 பக்கமே போக்குவரத்து இருக்கிற ஒரு தெரு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த காட்டுத்தெரு. இது தவிரமா வந்து குறிப்பிட்ட 1-2 தெருக்களை தான் சொல்ல முடியும். அந்த தெருவில் இந்த காட்டுத்தெருவுமே ஒன்று. ஸோ இந்த காட்டுத்தெரு வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து ரோடு போடாமல் இருந்துச்சு. நான் வந்து அதிகமாக உபயோகப்படுத்துகிற தெருக்களில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த காட்டுத்தெரு இப்போ பாருங்க, இப்போ நான் சுற்றி வரேன் சரிங்களா? ஸோ இப்போ அந்த பக்கம் செலவில் வந்து இந்த பக்கம் செலவு. ஸோ 2 பக்கமே வந்து ஒரு பக்கம் ஒரு லாரி போகலாம், இன்னொரு பக்கம் ஒரு லாரி போகலாம். அந்த மாதிரி தெருவை அல்ஹம்துலில்லாஹ் நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் மேலப்பாளையத்தில் வந்து முன்னாடி எல்லா தெருக்களுமே இருந்துச்சு. இப்போ என்ன காரணமோ என்ன ரீசனோ படியெல்லாம் வெளியே போட்டு நிறைய தெரு வந்து சுருங்கி போச்சு. சுருங்கினது தெரு மட்டுமே கிடையாது, மக்களோட மனங்களும் தான். ஸோ இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு இந்த தெருக்களை பாதுகாத்து கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரியே கொடுக்கணும். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.